இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராவணன் மீது சனியின் பார்வை இந்த தலைப்புல இருக்க போது. சரியா போல கொடுக்கிறவனும் இல்ல, தனியா போல கெடுக்கிறவனும் இல்ல அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நாம ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டா கூட பிடித்தது சனி அப்படின்னு சொல்ற வழக்கமா வச்சிருக்கோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராவணன் எப்பேற்பட்ட வீரன், அவன் தனி பார்வைப்பட்டதுமே சங்கடப்பட்டான் அப்படிங்கிறத சொல்றாரு. அது எப்படி அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விளக்கமா கதையா பார்ப்போம். ராவணன் நரகங்களை குடிச்சு கொண்டாங்க, தன்னோட சிம்மாசனத்துல படிக்கட்டுதான் வச்சிருக்கான். தான் அந்த 9 தேவர்களும் அப்படியே படிக்கட்டுகளா குப்புறப்படுத்திட்டே இருக்காங்க. ராவணன் ஒவ்வொரு தடவையும் அவங்க முதுகுல காலை வச்சு ஏறி அதுக்கப்புறம் தான் தன்னோட சிம்மாசனத்துல போய் உட்கார்றது வழக்கம். இது மாதிரி பல தடவை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயம் அதை நாரதர் கண்ணிலே பார்த்திருந்தாரு. சும்மா இருப்பாரா அவரு நிலத்தையெல்லாம் நினைச்சிட்டு அவரோட முடிவோட நேரா ராவணனே போய் பார்க்கிறார். ராவணா, நீ நவகிரகங்களை பிடிச்சு வச்சுட்டு சிம்மாசனம் கையெல்லாம் போட்டு வச்சிருக்க, இது உன்னோட வீரத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க முதுகுல ஏறுறது பழக்கமா இருக்கு. இது உனக்கு பெருமையே கிடையாது. அவங்களோட மார்பல கால் வச்சு நீ ஏறினாலும் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிடுறாரு. நாரதர் சொல்றதும் சரிதானே யோசிச்சார். ராவணன் உடனே கடத்தி வச்சிருந்த எல்லா நவகிரகங்களையும் அப்படியே திருப்பி நேரம் நெஞ்சு மேல படுக்கிற மாதிரி அப்படி வச்சிடறாரு. அவரோட மார்பல ஏறி மிதிச்சு சிம்மாசனத்துக்கு போயிட்டு வராரு ராவணன். இப்படி போகிறதுனால சனிதேவனோட பார்வை ராவணன் மேல பட்டது. அவ்வளவுதான், தூத்தனவே ராவணனை தேடி வர சீதையோட அழகை பத்தி ராவணன் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவங்க ஆரம்பிக்குது. இதே இந்த கதை முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.